விலங்கு, அயலி, ஆட்டோ சங்கர், முனுசாமி வீரப்பன், தலைமைச் செயலகம், சட்டமும் நீதியும் என்று எல்லா வகை ஜானர்களிலும் அழகான கதையமைப்பை தேர்ந்தெடுத்து ரசிகர்கள் ரசிக்கும் வகையில் ஒரு கான்டென்ட் ஹெட்டாக இருக்கக்கூடிய கௌஷிக் அவர்களை பேச அழைக்கிறோம். G5 சவுத் கான்டென்ட் ஹெட் கௌஷிக் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் அனைவருக்கும், மேடையில் இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். உங்களோட ரியாக்ஷன்ஸ் அண்ட் லாஸ்ட்டில் அந்த கைத்தட்டல் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னி வேடவன். இதுக்கு தைரியமாக இறங்கி இதை ப்ரொடியூஸ் பண்ண சாகர் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு நடிச்சிருக்காங்க. கண்ணாரவி ஒரு சைடுனா சஞ்சீவ் ஒரு சைடு, வினுஷா ஒரு சைடுனா லாவண்யா ஒரு சைடு. அந்த மாதிரி சான்ஸே இல்லை எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். அந்த சில சீன்ஸ்லாம் கண்ணாரவி அண்ட் சஞ்சீவோட அந்த ஃபேஸ் ஆஃப்லாம் நிஜமாகவே எடிட் பண்ணும்போதும் சரி, மிக்ஸ் பண்ணும்போதும் சரி, நிறைய கூஸ் பம்ப்ஸ் வந்தது. அண்ட் அந்த எஃபெக்ட் உங்களுக்கும் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதில் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா 2-3 பேர். ஒன்று நம்மளோட எடிட்டர் சுராஜ் கவி சார், ஷார்ப் எடிட்டிங், அந்த ஃப்ளோ அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் டிஓபி சீனிவாசன் சார், அவரை பற்றி சொல்லணும்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அவரை பற்றி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் 5ஆம் வேதம் பார்த்துருப்பீங்க, அதுலேயும் அவர் தான் டிஓபியாக இருந்தார். நிறைய படங்களும் பண்ணியிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு சூறாவளியாக சுற்றிட்டு இருக்கிற விபின் மியூசிக். இதுக்கு முன்னாடி சட்டமும் நீதியும்ல எங்களுக்கு மியூசிக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தார். ரொம்ப கேட்சியான டியூன்ஸ், பிடிக்கிற ஒரு திறமை. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த சீனுக்கு நம்ம நினைக்கிறத விட இன்னொரு 50% என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டேலண்ட்டு. கூடிய சீக்கிரம் அவர் வேற ஒரு ஜோனில் இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் விபின். அண்ட் அஃப்கோர்ஸ் சவுண்ட் டிசைனில் ஹரி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ். கருப்பு கேரக்டரில் நடித்தவர் கோபி சார் நிஜமாகவே அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்காரு. இன்றைக்கி அந்த ட்ரெஸ்ஸில் தான் வருவேன்னு அடம் பிடிச்சி வந்திருக்காரு. ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரோலாக இருந்தாலும் ரேகா நாயர் அந்த ஒரு குணான்ற ஒரு கேங்ஸ்டரோட ஒய்ஃபாக கலக்கியிருக்காங்க. இது இல்லாமல் ஜீவா ரவி சார், தேங்க்யூ ஸோ மச். எங்களோட அந்த ஒரு அழைப்பை ஏற்றுக்கிட்டு பெரிய கேரக்டராக இல்லைனாலும் எங்களோட ஒரு டீமில் நீங்கள் இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஆல். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, டைம் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். G5ல இதே மாதிரி இன்னும் நிறைய லைனப்ஸ் நம்மளுக்கு காத்துட்ருக்கு தமிழில். ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணணும். நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் இந்த ஸ்டோரியில் ஒரு ஆக்டர் கேரக்டர் அப்படின்னு. வெறும் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டோட ஒரு ஸ்டோரி எடுத்தோம்னா அது ஆல்மோஸ்ட் ஒரு காமன் ஸ்டோரி ஆயிடுச்சு இப்போ. ஸோ அது இல்லாமல் அதில் ஏதோ ஒரு புதுமை கொண்டு வரணும் அப்படின்னும் போது டைரக்டர் பவன் ஒரு அருமையான ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்தார். அவர் ஒரு ஆல் இன் ஆல் பர்சன். அவரே ஒரு டிஓபி, ரைட்டர், போயம் எழுதுவார், கவிதை எழுதுவார், என்னென்னமோ பண்ணுவார், டயலாக்ஸ்லாம் ஃபென்டாஸ்டிக்காக எழுதுவார், ஸ்க்ரீன் பிளே கிங். அவர் நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய சீரியல்ஸு. இப்போ அவர் ஃபஸ்ட்டு என்கிட்ட இந்த கதையை ஒன்லைனாக சொல்லும்போது இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இதை எவ்வளோ நாளாக டெவலப் பண்ணிகிட்ருக்கோன்னு என்னால் சொல்லவே முடியாது. நிஜமாகவே பொறுமை அவர் எழுந்துருவார்னு நினச்சேன். ஆனால் பேஷண்ட்டாக இருந்து என்னோடய டார்ச்சர்லாம் ஹேண்டில் பண்ணி இன்றைக்கி இது இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட் அவரோட பேஷன்ஸுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். எக்ஸ்ட்ராடினரியாக நீங்கள் ஒரு கதையை கொடுத்துருக்கீங்க. யூஸ்வலாக நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி அப்படின்லாம் ஸ்டேஜில் சொல்ல மாட்டேன். பட் நிஜமாகவே எவ்வளோ தடவை இன்றைக்கி ஆக்சுவலாக இங்கே வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மிக்சிங் பண்ணிகிட்டு இருந்தோம். திரும்ப அதே எபிசோட் பார்க்குறோம், போர் அடிக்கல. ஸோ அதுவே இதுக்கான ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பவன் சார், எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அடுத்தது நீங்கள் படங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேறு யாரையாவது விட்டுருந்தேன்னா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ.
வழக்கம் போல் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. சட்டமும் நீதியும் ஒரு மிகப்பெரிய ஹிட் Z5 பிளாட்ஃபார்மில். அதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். அதை வந்து எப்படி கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்களோ அப்படி கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. இன்றைக்கி Z5 பிளாட்ஃபார்மில் எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் என்னோட கம்பெனியில் வந்திருக்கு அப்படின்னா அந்த ப்ராஜெக்டாக அதில் ஒரு பெரிய பொறுப்பு உங்களால் அப்படின்றத வந்து நான் சொல்லியே ஆகணும். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டையும் நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்தது வந்து இன்னொரு வித்தியாசமான சப்ஜெக்ட். இன்னொரு ஃபியூ டேஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கௌஷிக். ஒரு வெப் சீரிஸில் இதில் யார் பெஸ்ட்டாக நடித்தாங்க அப்படின்னா 2-3 பேரை சொல்ல முடியும். ஆனால் அந்த வேடுவன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே போட்டி போட்டு ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு படைப்பை மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னா அதோடைய கான்டென்ட் ரொம்ப முக்கியமானதாக இருக்கட்டும். நித்தம் ஒரு வானம், பேப்பர் ராக்கெட், இப்படி தன்னுடைய படைப்புகள் எல்லாமே மக்கள் ரசிக்கிற மாதிரியான கான்டென்ட் கொடுத்துருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சாகர் அவர்களை பேச அழைக்கிறோம். 5.4 டோனி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். டு பி வெரி ஆனஸ்ட், நான் இன்னைக்கு ஆடியன்ஸாக தான் வந்திருக்கேன். ஆல் த கிரெடிட் கோஸ் டு மை டீம் சந்துரு அண்ட் சேது. நான் ஆக்சுவலாக ஒரே நாள் தான் ஷூட் போயிருந்தேன். ஐ வாஸ் ட்ராவலிங். ஸோ இன்னைக்கு ஐ கேம் அஸ் அன் ஆடியன்ஸ். ஐ லவ் த கான்டென்ட். இது எங்களோட 2வது ப்ராஜெக்ட் ஜியோட. தேங்க்ஸ் டு கௌஷிக். தேவ் பீன் வெரி சப்போர்ட்டிவ். கரண்ட்லி ஐ ஃபீல் நம்ம இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் கோயிங் த்ரூ அ டஃப் ஃபேஸ் அண்ட் business wise but then Kaushik and Z understood the challenges and they support us really well. All the actors, Kanna, Vinusha, Lavanya, everybody did a brilliant job. I didn't meet them. This is the first time பார்க்குறேன் நிறைய பேர். So I was telling them, introducing myself. So அதனால it's a great content. I loved it as an audience. As a producer என்ன ஆகும்னா நிறைய வாட்டி நம்ம படம் பார்க்கும்போது edit shootல இல்லை previously you lose judgment. But I'm happy I saw the final version and honestly I didn't have any corrections in my mind. So I'm hoping ellarum pudikku nenikiren. We're looking to work more with Z5 and you will see more content from Rise East in coming weeks. Thank you. வேடுவன் பொறுத்த வரைக்கும் ஒளிப்பதிவு, இசை ரொம்ப பலம் அப்படின்னு சொல்லலாம். சிவகங்கை, திருப்பத்தூர், சென்னை இந்த இடங்கள்ல ரொம்ப அழகா காட்சிப்படுத்திய வேடுவன் ஒளிப்பதிவாளர் மேலும் இந்த வேடுவன் வெப் சீரிஸை ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. இந்த லொகேஷன்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப புதுசா பார்க்கிறோம். தேவராஜ் ஸ்ரீனிவாஸ் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது வாய்ப்பளித்த திரு சாகர் சார் அவர்களுக்கும் கௌஷிக் சார் அவர்களுக்கும் பவன் நன்றி. தேங்க்யூ. கேமராமேன் எடிட்டர் மாதிரி பேசிட்டு எடிட்டர் கூப்பிடுறாங்க. எம் குமரன், சம்திங் சம்திங், பரட்டை என்ற அழகு சுந்தரம், சில்லுன்னு ஒரு சந்திப்பு என்று பல வெற்றி பட இயக்குனர் வேடுவனில் எடிட்டராக இருந்தது. இந்த வெப் சீரிஸ்ல இணைந்தது ரொம்ப மகிழ்ச்சி. அழைக்கிறோம் சுரேஷ் கவி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், முதல்ல வந்து என்னுடைய இயக்குனர் திரு பவன் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த ப்ராஜெக்ட் எனக்கு சப்மிட் பண்ணதுக்கு தயாரிப்பாளர் சாகர், ஜி டீம், கௌஷிக் சார், முகுந்த் சார், கேமராமேன் சார், சந்துரு சார், நடிகர் கண்ணா சார், எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ரொம்ப அருமையான ஸ்கிரிப்ட். இது வந்து பவன் என்கிட்ட நேரேட் பண்ணும்போது அதை எடிட்டடாகவே நேரேட் பண்ணார் என்கிட்ட. ஸோ எடிட்டடாகவே நல்லாவே அமைஞ்சது. கூடவே இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ண ஜி டீம், ப்ரொடக்ஷன் டீமுக்கு எல்லாமே நன்றி. உடல் நம்ம எல்லாமே நல்லபடியாக எடுத்து போய் சேர்க்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொருத்தரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி Z5ல தமிழ் டீமில் சேர்ந்தவர் முகுந்த் அப்படின்னு. இந்த ப்ராஜெக்டில் வந்து அவர் ஏடியாவும் வேலை செஞ்சுருக்காரு. Z5 பிளாட்ஃபார்முக்காக வந்து ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராகவும் வேலை செஞ்சுருக்காரு. நான் சும்மா சொல்ல, டோனியும் முகுந்தும் தூங்கி 1 வாரம் ஆச்சு இந்த 7 எபிசோடு இங்கே கொண்டு வரதுக்காக. இன்னைக்கு 1 மணி வரைக்கும் மிக்சிங் போயிட்டு இருந்தது நான்ஸ்டாப். ஸோ அட் திஸ் ஜங்க்சர் ஐ திங்க் ஐ ஷுட் தேங்க் முகுந்த் அண்ட் சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் இதை கொண்டு போயிட்டுருக்கிற மார்க்கெட்டிங் டீம் லாயட் அண்ட் அவினாஷ் அண்ட் ஸ்வேதா. ஐ தேங்க் யூ ஆல்சோ. தேங்க்யூ.
அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சமீபத்தில் பெரிதும் கொண்டாடப்பட்ட சட்டமும் நீதியும் கதை எடுத்து வேடுவன் ஒரு த்ரில்லர் ஜானர் கதையில் கதையோட்டமாக நம்மையும் இசையும் சேர்ந்து கடத்துகிறது. அந்த அளவு பயணிக்க வைத்த இசையமைப்பாளர் விபின் பாஸ்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சட்டம் நீதி ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் சேனல்லேருந்து எங்கள் சார் கௌஷிக் சாரும் முகுந்தரும் கால் பண்ணி இன்னொரு ஸ்டோரி ஒன்று இருக்குது கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ போய் டைரக்டர் சாரை மீட் பண்ணேன். நான் மீட் பண்ணப்போ எனக்கு இந்த ஸ்டோரி சொன்னாங்க. எனக்கு அப்போயே ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் சாங் 2 சாங் பண்ணோம். அதில் வர கிளைமேக்ஸில் ஒரு 2 சாங்குமே பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஷூட்லாம் முடித்தேன். எனக்கு எபிசோட்ஸ் வந்துச்சு. எபிசோட்ஸ் பார்த்தோன்னே ஆர்டிஸ்ட்டு, கேமரா, எடிட்டிங் எல்லாமே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் ஒன்று நல்லா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து ஒர்க் பண்ணது நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ கௌஷிக் சார், முகுந்த் பிரதர், டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஆல். ஒவ்வொரு வெப் சீரிஸ்லையும் ஒருத்தரோட நடிப்பு கண்டிப்பாக யாருக்காவது கொஞ்சம் பேருக்கு பிடிச்சிருக்கும். அந்த வகையில் கருப்பு சிறப்பாக நடித்த நடிகர் ஆர்கே கோபிநாத் அவர்களை பேச அழைக்கும். இப்படி ஒரு அருமையான தருணத்தில், இப்படி ஒரு சிறப்புமிகு மேடையில் நானும் இருப்பதற்கு எனக்கு வாய்ப்பு வழங்கிய தயாரிப்பு நிறுவனத்திற்கும் இயக்குனருக்கும் இறைவனுக்கும் நன்றி. உங்களுக்கும் நன்றி. அடுத்ததாக நாம பேச அழைக்கிறோம். அவங்க நடையா இருக்கட்டும், அவங்க பேச்சா இருக்கட்டும், ராவா அடிச்ச விஷயமா இருக்கட்டும், அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான தேர்வு ரேகா நாயர் அவர்களை பேச அழைக்கிறோம். மற்றும் ரைசிஸ் என்ற நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் வேடுவன். பவன் இயக்கத்தில் கண்ணா ரவி, சஞ்சீவ் வெங்கட் மற்றும் ஸ்ரத்தா நடித்து அக்டோபர் 10 G5 தமிழில் வெளிவர உள்ள ஒரு வெப் சீரிஸ். பரபரப்புக்கும் ஒரு போலீஸ் கிரைம் ஸ்டோரியா நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் வேடுவன் ஒரு வித்தியாசமான ஒரு கம்ப்ளீட் பிரெயின் ஸ்டோரியா அதை சொல்லலாம். G5க்கு இப்படிலாம் ஒரு கண்டென்ட் கிடைக்குது அப்படின்னு நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்போ டீமை மேடைக்கு அழைக்கலாம். G5 சவுத் கண்டென்ட் ஹெட் கௌஷிக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ரொடியூசர் சாகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வேடுவன் இயக்குனர் பவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நடிப்புல என்னா ரவி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணா ரவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சஞ்சீவ் வெங்கட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரவனிதா ஸ்ரீகாந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜீவா ரவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரேகா நாயர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வினுஷா தேவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். லாவண்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டிஓபி ஸ்ரீனிவாஸ் தேவராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் விபின் பாஸ்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் சூரஜ் கவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சவுண்ட் டிசைனர் ஹரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ரொடக்ஷன் டிசைனர் சந்துரு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கருப்பு கோபி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நாங்க உங்களதான் தேடி இருக்கோம். டோனி இருக்கீங்களா?